திராவிட சித்தாந்த ஆதரவுல பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாகவும் பேசியிருக்காங்க. நிறைய இடத்துல 60 இடத்துல கிட்டத்தட்ட அவர் மேலே வழக்கு பதிஞ்சிருக்காங்க. நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரோட கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லலாம். அப்படி எதிர்கருத்து சொல்றவங்க சீமான் பேசினார்னா அதுக்கு பதில் கருத்து கொடுக்கலாம். பட் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப யாரையுமே தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. பெரியாராக இருக்கட்டும், எந்த தலைவராக இருக்கட்டும், சீமானை இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, சீமானையும் பேசக்கூடாது. எந்த ஒரு தனிநபரையாக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், தனிப்பட்ட நபரை பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து அன்டில் அவங்க வந்து ரொம்ப பெரிய குற்றங்கள் செஞ்சிருந்தா அவங்களை பேசலாம். குற்றங்கள் செய்யாத நபர்களை பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடாது. எந்த ஒரு தலைவருமே நம்ம 100% ஏற்றுக்க முடியாது. பெரியார் அந்த மாதிரி தான். பெரியாரோட கருத்துக்கள் அன்னைக்கு அந்த கருத்து பேசியிருக்காரு. ஒரு சில கருத்துக்கள் உடன்படலாம், நிறைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே உடன்பட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து வேற மாதிரி யோசிப்போம். ஒவ்வொருத்தர் ஐடியாலஜி டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பழமையான தலைவரை இப்போ எதுக்கு அதை பற்றி பேசணும், அவரை வந்து கடந்து போயிடலாம். ஒரு சைடு வந்து அவர் இந்த ஒரு சில சொல்றது வந்து எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. பெரியார் மட்டும் போராடல, பெரியாரும் போராடினாரு. நிறைய தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதாராக இருக்கட்டும், ரெட்டமலை சீனிவாசன், இந்த மாதிரி நிறைய பேர் போராடி இருக்காங்க.